இன்னொரு விஷயம், திமுக கொஞ்சம் டீகோட் பண்ணலாமா? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, முக்கியமா இந்த திருத்தணி சம்பவம் எப்படி பாக்குறீங்க? சரி, அதாவதுங்க இது ஒரு நாள் பிரச்சனை கிடையாது. நமக்கு ஒரு லிக்கர் பாலிசியோ இல்ல ட்ரக் பாலிசியோ சரியில்ல. நம்ம அத திருப்பி ஆராயணுன்ற மாரி நான் நெனைக்கிறேன். அதாவது என்னன்னா, சிறு வயது இருக்கவங்க கிட்ட எப்படி மதுவோ, இல்ல கஞ்சா போதை கிடைக்குது அப்படின்றது ஃபர்ஸ்ட் கேள்வி. அப்ப இது இந்த ஊருக்குள்ள ஊடுருவி வருது. வெளி மாநிலத்துல இருந்தெல்லாம் வரவங்க இளம்பெயர் தொழிலாளிகள்லாம் எடுத்துட்டு வந்துடுறாங்க. அப்போ இது ஒரு சீரியஸான பிரச்சனை. ஆல்ரெடி காவல்துறைக்கு வேலை பளு அதிகமா இருக்கு. ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியா இருக்கு. நான் என்ன நெனைக்கிறேன்னா, இதுக்குன்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் போட்டு, தனியா இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ணி, அ கல்லூரிகள்லயும் சரி, பள்ளிக்கூடங்கள்லயும் சரி, கவுன்சிலர்ஸ் போட்டு பண்ண வேண்டிய ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன். வெறும் காவல்துறையை வைத்து நீங்க கைய உடைக்கிறது, பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டான்னு சொல்றது, அப்படின்றது ஒண்டி வராது. இன்னொன்னு, மதுக்கடைகள் கொஞ்சம் குறைக்கணும். இந்த போதைப் பொருள்கள் ஒரே நேரத்துல மொத்தமா எல்லாரையும் திருத்த முடியாது. அப்ப இது ஒரு